எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. மாலை வாங்கிட்டு வந்துட்டேல? வாங்கிட்டு வந்துட்டேன். பூஜை ஆரம்பிச்சிடலாமாம்மா? என் பொண்ணு இன்னும் வரணும், வந்த உடனே ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா. எங்க பரிகார பூஜைன்னு தானே அம்மா சொன்னாங்க, அதுக்கு இவ்ளோ பொருள் தேவையா? இங்காரு, நீ சொன்னது மட்டும் அத்தை காதுல விழுந்துச்சு, அவங்க இருக்கிற டென்ஷனுக்கு உன்னை பார்த்தே பஸ்பமாக்கிடுவாங்க. கல்யாணம் நல்லா நடக்கணும்னு தானே இந்த பரிகாரம் பண்ண போறாங்க, இதுக்கே இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? ஒருவேளை அக்கா இன்னும் வரலன்னு டென்ஷனா இருக்காங்களோ தெரியலடி. கிளம்பிட்டாளா? ஏதாச்சும் சொன்னாலா? கிளம்பிட்டேன்னு அக்கா நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தா, நீ பாக்கலையா? நான் சொன்ன மாதிரி பொண்ணுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்த மாலையை போட்டா கல்யாணத்துல இருக்கிற குழப்பம்லாம் சரியாயிடுமா? அதான் எங்களுக்கு வேணும் ஐயரே. இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா உங்க பொண்ணுக்கு எந்த தோஷமும் இருக்காதும்மா. சகல எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரதர் வக்த்ராத்யாஹ பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. அக்கா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சந்திரா. நல்லா வீதி அடைச்சு பந்தல் போட்டு நாதஸ்வரம் பாட்டு கச்சேரியெல்லாம் வச்சு ஊரை கூட்டி விருந்து வச்சு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதா இருக்கே. அத நினைச்சாதான் என் மனசே ஆறல. என்னக்கா பண்றது? நாம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம தான் மாறிக்கணும். எல்லாம் அந்த வீணா போன கார்த்தியாலதான். என் பொண்ணுக்கே தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுக்கா. இப்ப என்ன கெட்டு போச்சு? கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். ரேவதி கிட்ட பேசி கல்யாண ரிசப்ஷனை நீ நினைச்ச மாதிரி நல்லா கிராண்டா பண்ணிடலாம். அம்மாவும் சித்தியும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க, பாத்தீங்களா? கவனிச்சேன். அக்காவும் தங்கச்சியும் எப்படியாச்சும் ரேவதியை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டிஸ்கஷனாக தான் இருக்கும். ரொம்ப தேவைதான். ஆனா பாரு ரோகிணி, உங்க அம்மாவை சகல கண்ணுல விரல விட்டு ஆடுறாப்ல. அவர் கொடுக்குற குடைச்சல்ல அத்தை இப்ப பரிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஓம் துர்காயே நமஹ. புஷ்பத்தை போடுங்க. ஓம் சிவாயே நமஹ. ஓம் மகாலட்சுமியே நமஹ. ஓம் மகாகௌரியே நமஹ. போடுங்க. ஓம் சண்டிகாயே நமஹ. இது ரொம்ப பரம ரகசியம். இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாதுன்னு அக்கா சொல்லியிருக்கா. ஐயோ, அப்போ நான் ரேவதிக்கு மாலை போட்டதும் அதுல தாலி இருக்கிறது தெரிய வந்துச்சுன்னா அவ ஏதோ பிரச்சனை பண்ண மாட்டாளா? அதெல்லாம் என் அக்கா பாத்துப்பா. நீங்க எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்க போறீங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா தானே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதனாலதான் உங்ககிட்ட மட்டும் விஷயத்த சொன்னேன். தேங்க்ஸ் அத்தை. இது செமையான பிளான் தான். இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அது போதும். அதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரேவதி கழுத்துல தாலி ஏறட்டும். நேரா உங்க 2 பேரையும் மாலையும் கழுத்துமா அந்த கார்த்தி முன்னாடி நிறுத்தணும். நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லாம சொல்லணும். நீங்க சரியா சொன்னீங்க அத்தை. நம்மள எவ்வளவு சுத்த விட்டுருப்பான். இந்த கல்யாணம் முடியட்டும், நம்ம நேரா அவனை தான் பார்க்கணும். கொஞ்சம் மெதுவா பேசுங்க மாப்ள. இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இது யாருக்குமே தெரிய வேணாம். அதெல்லாம் மூச்சு கூட விட மாட்டேன். சரி, நீங்க இங்கே இருங்க. நான் கூப்பிட்டோன்னே வாங்க. சரி. டேய் கார்த்தி, அடிக்கடி நீ என் லைன்ல ஓவரா கிராஸ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப குடைச்சல் கொடுக்குற. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கடுப்பாயிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆசை ரேவதியை நான் கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவளை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி போட்டோ வீடியோலாம் எடுத்து அதை எங்கெங்க அனுப்பணுமோ அங்க எல்லாம் அனுப்புவேன். என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ண, இதுக்கெல்லாம் உன்னை வேற எப்படி பழி வாங்குறது சொல்லு. ஓம் சர்வலோக பிரியாயே நமஹ. ஓம் பாண்யே நமஹ. ஓம் சர்வ வித்யாதி தேவதாயே நமஹ. ஓம் பார்வத்யே நமஹ. ஓம் தேவ மாத்ரே நமஹ. ஹலோ ஹலோ. சகல சொல்லுப்பா.
காலையில் தாலி மாலைலாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இப்போ என்னங்க அவசியம் வந்துச்சு? எனக்கு என்னமோ இந்த தாலியை மாலையில் மறைச்சு வச்சு ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுதுங்க. சகல என்னையா சொல்ற? அந்த ரத்த சம்பந்தம் அது இதுன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவன் கையில மாலை போட வைக்கிறதுக்காக தான். சகல என்னப்பா இது? அத்தை புத்தி ஏன்பா இப்படிலாம் போகுது? சகல இப்ப என்னப்பா பண்ணலாம்? சரி, இந்த மாலையை யாராவது செக் பண்ணி பார்த்தீங்களா? சகல வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட ரோகிணி நான் மாலை எடுத்துட்டு வரேன்னாப்பா. ஆனா அத்தை என் பொண்ணோட பரிகாரத்துக்கு நான் தான் மாலை எடுத்துட்டு வரேன்னு அத்தை அடம் பிடிச்சு அவங்களே மாலை எடுத்துட்டு வந்தாங்கப்பா. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க. சரி, இப்ப ரேவதி எங்க இருக்கா? சகல கோவில் தான் சுத்தி வந்துட்டு இருக்கா. சரிங்க, உங்களால முடிஞ்சா அத்தை கொண்டு வந்த மாலையை எடுத்துட்டு புதுசா வேற ஒரு மாலையை அதுல மாத்தி வைக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரேவதி கழுத்துல மாலை ஏறாம பாத்துக்கணும். நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். சரிப்பா. அத்தை இந்த கல்யாண விஷயத்துல இன்னும் என்னென்ன லெவலுக்குலாம் இறங்க போறாங்கன்னு தெரியலையே. ரேவதிக்கே தெரியாம மாலையில தாலியை ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலை. சகல சொன்னதை உடனே நாம ரோகிணிட்ட சொல்லி ஆகணும். ரேவதி கோவிலை சுத்தி முடிக்க போறா. நாம உடனே போய் மாலையை மாத்தி ஆகணும். ஓம் நித்யானந்தாயே நமஹ. ஓம் ஹராயே நமஹ. ஓம் ஹராயே நமஹ. நீங்க சொன்ன மாதிரியே கோயிலை சுத்தி வந்துட்டேன். இந்த விளக்க என்ன பண்ணணும்? அம்பாலண்டை இப்படி வச்சிருமா. ஆ, ஓம் ஹராயே நமஹ. ஓம் ஹராயே நமஹ. ஓம் அனந்தாய உட்காருமா. ஓம் சத்யாயே நமஹ. ஓம் துர்லப ரூபிண்யே நமஹ. ரேவதியும் கோயிலை சுத்தி வந்துட்டா. சகல இன்னும் வரக்கானுமே. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கும் ரத்த சம்பந்தமான உறவு எதுவும் இல்லையம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சாமி. அப்படின்னா மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடுங்க.